ஹே ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் தேவி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இதில் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. மற்றபடி பெரிய வசதிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஓட்டு வீடு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தங்கைங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. எல்லாருக்குமே ஒரு 5 சவரன் நகை போட்டு தான் திருமணம் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா சமீபத்தில் தவறிட்டதுனால இவங்களுக்கு துணையாக இப்போ யாரும் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. இவங்க இப்போ அக்கா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும், ஸோ இவங்களுடைய அக்கா தான் இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதி வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா படிக்கலைங்க இவங்க. ஸோ இவங்க சொந்தமாக ஒரு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. அதில் விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க ஒரு பெண் குழந்தையோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அதில் 1 ஏக்கர் இவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்காக இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து தாங்க இவங்களை இப்போ மறுமணம் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இவங்களுக்காகவும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி தன்னுடைய ஜாதியாக இருக்கணுங்க. நல்ல ஒழுக்கமான குடும்பமாக இருக்கணும். சாதாரண குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு காட்டு வேலை தெரிஞ்சவராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அவருக்கும் திருமணமாகி மனைவி இல்லாதவராக இருக்கணும். குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.